நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்று 11 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குங்க. இந்த 11 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியால வரலாற்றுல குறிப்பிடத்தக்க பல மாற்றங்களை பண்ணியிருக்காருங்க. சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியா பொருளாதாரத்துல 2014ல 10வது இடத்துல இருந்தோங்க. இன்னைக்கு 4வது இடத்துக்கு முன்னேறிக்கிறோம். மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்து மூலமா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரித்துக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ரஃபேல், பிரமோஸ் இதெல்லாம் சொல்லலாம். வந்தே பாரத் ட்ரெயின் ரயில்வே துறையில ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ பேமெண்ட் ஆரம்பத்துல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பெட்டி கடைகள்ல கூட யூபிஐ பேமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். இன்டர்நெட் நம்ம 2G ல இருந்து 5Gக்கு டெவலப் ஆயிருக்கிறோங்க. ஒரு கிராமத்துல வயதானவங்களை கேட்டீங்கன்னா கூட அவங்க யூடியூபை பார்த்து எல்லா விஷயங்களையும் அப்டேட்டா வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி, இது ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது அதனால பல மடங்கு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியா டிஃபென்ஸ்ல உலக அளவுல 4வது இடத்துல இருக்கிறோம். ஸ்பீட் growthம் நம்ம டிஃபென்ஸ்ல இருக்கிறோங்க. அக்னிவீர் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ராணுவத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் மருந்தகம், ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது மத்திய அரசால வழங்கப்படுது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்படுதுங்க. ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் 3 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. 50 கோடி வங்கி கணக்குகள் திறந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு பல விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு உஜ்வாலா அப்படிங்கிற யோஜனா திட்டத்தின் மூலம் இலவசமாக கேஸ் சிலிண்டர் வழங்குறாங்க. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பெண்களுக்கு முத்ரா கடன் திட்டம் வழங்கப்படுதுங்க. இந்த மாதிரி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அப்படின்னு இந்தியாவை growth பண்றதுக்கு பலவிதமான திட்டங்கள் மத்திய அரசால வழங்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்தியாவுடைய இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க. சோ அது மூலமா டூரிசம் அப்படிங்கிறது இங்க சூப்பரா டெவலப் ஆயிருக்குங்க. ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னும் மேலும் பல திட்டங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் கடும் முயற்சி செஞ்சிருக்கிறாருங்க. சோ இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம்.